TVS Apache RTR 310ஓட 3 கலர்ஸையும் தனியாக ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். இப்போது ரொம்ப டீட்டெயிலாக இந்த டாப் ஸ்பெக் செப்பாங் ப்ளூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த செப்பாங் ப்ளூ பார்த்திங்கன்னா டிவிஎஸோட ரேசிங் கலர்ஸை மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஆல்சோ செப்பாங் சர்க்கிட்டுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி. மெயினாக வந்து ஃபியூல் டேங்கில் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒயிட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பின்னாடி வந்து 2 வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரியர் அலாய் பார்த்திங்கன்னா பிளாக் ஃபினிஷ் ரெட் ஃபினிஷ் இருக்கும். நிறைய இடத்துல வந்து அந்த ப்ளூ ஆக்சன்ஸ் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும், ரெட் ஆக்சன்ஸும் வந்து உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ ஒரு மிக்ஸ் ஆஃப் ஒரு 3 கலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பர்டிகுலர் டாப் ஸ்பெக் மாடலில். ஏன்னா மற்ற 2 கலர் ஸ்கீம்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பெயிண்ட் ஸ்கீம்ஸ் மட்டுமே ஆப்ஷனலாக 10,000 நீங்கள் அதிகமாக பே பண்ணணும். ஸோ இந்த டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் வரும்னு கடைசியில் சொல்கிறேன், அது உங்களை சர்ப்ரைஸ் பண்ணோம். ஸோ இந்த வண்டியில் மெயினாக சீட்டோட ஃபினிஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா 3 கலர் ஸ்கீம்ஸ்லேயும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது, எந்த மாற்றங்களும் இல்லை. ஸோ ஹீட்டட் அண்ட் கூல் சீட் இருக்குது, ரைடருக்கு டாப் ஸ்பெக் ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி ரெட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க ஃபியூல் டேங்க் எக்ஸ்டென்ஷன்ஸில் ஸ்மார்ட் எக்ஸனட்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வேர்டிங்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது டுவல் ஸ்ப்ளிட் ஹெட் லேம்ப் இருக்குது. அது கீழே வந்து எல்இடி டே டைம் ரன்னிங் லைட் கொடுத்துருக்காங்க. அது சுற்றியும் வந்து ப்ளூ கலரில் வந்து ஷவுட்ஸ் கொடுத்துருப்பாங்க, பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்து பிளாக் ஃபினிஷில் வைசர் ஏரியா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரன்னிங் ஹார்ஸ் ரோகோ கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபெண்டர்லேயும் பார்த்திங்கன்னா ரெட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க, ரெட் ஸ்டிக்கரிங் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த என்ஜின் ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ என்ஜின் ஏரியாவுக்கு வெளியே பார்த்திங்கன்னா லைக் ஒரு மெட்டாலிக் ட்ரிம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பார்க்க நல்லாயிருக்கு இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில். அப்புறம் ஃப்ரேம், இந்த ட்ரெலிஸ் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ்டான ட்ரெலிஸ் ஃப்ரேம் வந்து ஒயிட் ஃபினிஷ் தான். ஃபியூல் டேங்க்கில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ரன்னிங் கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரைப் ரன்னிங் கொடுத்துருப்பாங்க. ரேசிங்கில் வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் அலாய் வீல் பார்த்திங்கன்னா பிளாக் ஃபினிஷு, அப்புறம் ரிம் டேப் பார்த்திங்கன்னா ரெட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. மற்றபடி நம்ம பார்த்தோம்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து டயர் ஹால்டரில் தான் மவுண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஸ்லீக்கான டர்ன் இண்டிகேட்டர்ஸ், ஆல்ரெடி லைட்டிங். அதே மாதிரி இந்த ட்வின் எல்இடி டைல் லாம்பும் பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி அதோட ஃபினிஷ் வந்து லைக் பூமராங் ஷேப்பில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட் சீட்ஸ் இருக்குது, ஸ்ப்ளிட் கிராப் ஹேண்டில், கிராப் ரயில் இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியோட சப்ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான அலுமினியம் சப்ஃப்ரேமு. ஸோ டைகாஸ்ட் அலுமினியம் ஃப்ரேம் சொல்லலாம். ஸோ அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் கொடுத்துருக்காங்க. லீவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 செட்டிங் வச்சுக்கலாம், பிரேக் அண்ட் கிளச் லீவர்ஸு. அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு பார்த்துருப்பீங்க, க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பிடிஓ ப்ரோக்ராம் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த 5 இன்ச் டச் ஸ்க்ரீன், இந்த 5 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஈவன் ரைட் மோட்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது, அர்பன், ரெயின், ஸ்போர்ட்டு, சூப்பர் மோட்டோ, ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு 5 செட்டிங் இருக்குது. இது நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நிறைய விஜெட் ட்ரீ இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிஸ்பிளே ஸ்க்ரீனை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, கால் ஃபங்க்ஷன்ஸ், அதெல்லாம் போக நீங்கள் இந்த 6 ஆக்சிஸ் IMU செட்டிங்கில் வந்து நிறையா மாற்றிக்கலாம். ஈவன் நீங்கள் ஹெட் லேம்ப், டெயில் லேம்போட செட்டிங்ஸ் எல்லாமே வந்து மாற்றிக்கலாம். டிஆர்எல்லோட செட்டிங்கு இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த சீட்டோட கூல் அண்ட் ஹீட்டட் சீட்டோட செட்டிங்கு. ஸ்விட்ச் கியர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர் ஆஃப் RR310ல் இருக்கிற அந்த பழக்கப்பட்ட யூனிட் தான். ஸோ ஓவரால் ஃபிட்டிங் ஃபினிஷ் வந்து ஆக்சுவலி நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் அட்ஜஸ்டபிள் லீவர் மட்டும் இல்லை, நீங்கள் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் பார்த்துட்ருக்கீங்க. 41mm கேபாக்கிட்ட இருந்து சூஸ் பண்ணப்பட்ட இந்த அப்சைட் டவுன் ஃப்ரண்ட் ஃபோக்ஸு. ஸோ அது வந்து டைனமிக் கிட்டில் இருந்தால் உங்களால் பெற முடியும், பேஸ் வேரியண்ட்டில் கிடையாது, அதுக்கு தனியாக நீங்கள் கிட் வாங்கணும். ஸோ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீ ஹோல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஓவரால் அந்த டேங்க் ஃபினிஷ் நல்லாயிருக்கு, டேங்கோட ஆக்சுவலி கிரிப்பிங்கும் நல்லாயிருக்கு, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. யூஸ்வலாக டிவிஎஸோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி இந்த வண்டியில் ரொம்ப ஆடாக இருக்கிற விஷயம் வந்து இந்த சைட் மோட்டர் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் தான். அப்படியே RR310 கிட்ட இருக்கிற சேம் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் கண்டிப்பாக கொஞ்சமாக மாற்றிருக்கலாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த வண்டி வாங்குறவங்க 90% வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாஸ்ட் தான் மாற்றுவாங்க. பிகாஸ் இட் லுக்ஸ் ஸோ டேம் ஆட் என்னை பொறுத்தளவுக்கு. மற்றபடி ஸ்டைலிங் வந்து ரொம்ப கீக்கியாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரீட் வைப் கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அது பெரிய தம்ஸ் அப்பு. ஏன்னா ஒவ்வொரு பாடி பேனல்ஸோட ஃபினிஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் ஷார்ப்பாக, ரேஷர் ஷார்ப்னு சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட டெயில் செக்ஷன் பார்த்திங்கன்னா நல்லா ரேஸ்டு டெயில் செக்ஷனு, நல்லா காம்பேக்டான டெயில் செக்ஷன், மேலே ஏறுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மெஷ்லின் ரோட் 5 டயர்ஸ் தான் வந்து இந்த பர்டிகுலர் வண்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டைலிங் படி பார்த்திங்கன்னா எர்கோனாமிக்ஸ் படி பார்க்கும்போது கொஞ்சம் அப்ரைட்டான ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டீல் டேப்பர் ஹேண்டில் பார். ஆனால் ஃபுட் பெக்ஸ் பொசிஷனிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரேவ் செட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2,42,990 ரூபாய். அது வந்து பிளாக் கலருக்கு, ஓகேவா. ஸோ அதுக்கு மேலே நம்ம பார்த்தோம்னா ஆர்சனல் பிளாக்னு சொல்லுவோம்.
ஸோ அது கூட வந்து நம்ம டைனமிக் கிட் ஆட் பண்ணோம்னா 2,57,990 வித் அந்த ஆர்சனல் பிளாக் கலருக்கு தான். ஸோ இந்த டைனமிக் கிட்டில் நமக்கு என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சஸ்பென்ஷன், ஆப்வியஸ்லி ஃபுல்லி அட்ஜஸ்டபிள், கம்ப்ரெஷனுக்கு ரீபவுண்டுக்கு எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு காமிக்கும். அப்புறம் செயின் பார்த்திங்கன்னா பிராஸ் கோட்டட் செயின். ஸோ அது வந்து ஒரு டஸ்ட் ப்ரூஃப்னஸ்க்காக. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கு மேலே நம்ம பார்த்தோன்னா அடுத்தது 2,63,990 எதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்கன்னா ஃபியூரி எல்லோ கலருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட ஒர்க்ரவுண்ட் நான் போட்டிருப்பேன் ஆல்ரெடி. ஸோ இந்த ஃபியூரி எல்லோ பார்த்திங்கன்னா இந்த 6,000 ஏன் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஸ்கீம்காக 6,000 டிஃப்ரென்ஸு. ஆனால் நீங்கள் இப்போ டைனமிக் ப்ரோ கிட் வாங்கணும் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இதிலிருந்து 22,000 பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த டைனமிக் ப்ரோ கிட்டில் தான் வந்து அவங்க சொல்கிற செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது மெயினாக வந்து இந்த 6 ஆக்சிஸ் IMU இனிஷியல் மெஷர்மெண்ட் யூனிட்னால் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரேஸ் டியூன், டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறாங்க. 6 ஆக்சிஸ் IMU தான். ஸோ கார்னரிங் ABS, அப்புறம் வந்து கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், வீலி கண்ட்ரோல், ஸ்லோப் டிபெண்டன்ட் கண்ட்ரோல், அது ஹில் டெசன்ட் கண்ட்ரோல் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து ரியர் வந்து லிஃப்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. அப்புறம் கார்னரிங் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் தனியாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் போக கிளைமேட் கண்ட்ரோல் சீட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் கிளைமேட் கண்ட்ரோல் ஹீட் அண்ட் கூல் சீட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நைஸ் திங். ஆனால் இந்த கிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் 22,000 பே பண்ணணும். டைனமிக் கிட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 18,000 பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் போக இப்போ நீங்கள் பார்த்த செப்பாங் ப்ளூ கலருக்கு வந்து 10,000 அதிகமாக பே பண்ணணும். ஸோ 2,63,000 64,000 வச்சுக்கோங்களேன் இந்த ஃபியூரி எல்லோவுக்கு வித் டைனமிக் கிட்டோட. அதுக்கு கூட வந்து நம்ம டைனமிக் ப்ரோ கிட்ட ஆட் பண்ணணும்னா இன்னும் 22,000 பே பண்ணணும். செப்பாங் ப்ளூ கலர் ஆட் பண்ணணும்னா இன்னும் 10,000 பே பண்ணணும். ஸோ 32,000 அதிகமாக பே பண்ணணும். ஸோ அது கூட நம்ம ஆட் பண்ணணும்னா 2,95,000 ஃபுல்லி லோடட் செப்பாங் ப்ளூ கலர். ஸோ எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,95,000 விச் இஸ் கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் ஃபார் வாட் திஸ் மோட்டர் சைக்கிள்ஸ் என்னை பொறுத்த அளவுக்கு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். 2,56,000 இருக்கிற அந்த ஆர்சனல் பிளாக் கலர் வித் டைனமிக் கிட்டோடு இருக்கிறது வந்து எஸ் அது டீசெண்டான ப்ரைஸிங் நான் சொல்லுவேன். ஃபியூரியில் எக்ஸ்ட்ரா அந்த கலர் பிடிச்சிருந்தேன்னா இன்னும் அதிகமாக பே பண்ணணும். அப்படி போகும்போதே ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா RR 310 ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து போயிட்டு கிராஸே பண்ணிவிடுவீங்க. கிட்ஸ் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான். பட் கிட்ஸோட ப்ரைஸிங் எல்லாமே நம்ம போட்டோம்னா வண்டி எக்ஸ்பென்சிவாக தான் தெரியுதுங்க. உங்கள் டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட் ரிவ்யூ சீக்கிரம் வருது. ஃபர்ஸ்ட் தமிழ் வீடியோ நம்ம கண்டென்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all again. Take care.